கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு பின்வரும் முதல் நாள் புனித ஸ்தேவான் விழா. புனித ஸ்தேவான் மாசில்லா குழந்தைகளுக்கு பிற்பாடு வேத சாட்சியாக உயிர்த்த இயேசுவுக்காக மரித்தவர். தன் வாழ்வின் நினைவு தெரிந்து யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக பணிவிடை செய்கிறோம், யாரை பற்றி போதிக்கிறோம் என்று உணர்ந்து சான்று வாழ்க்கை வாழ்ந்து கல்லால் எறிந்து கொல்லப்பட்ட முதல் வேத சாட்சி இவரே என்றும் கூறலாம். இவரே 7 திருத்தொண்டர்களுள் முதல் திருத்தொண்டர் ஆவார். இன்றைய மத்தேயுவின் நற்செய்தியில் யூத கிறிஸ்தவ சமூகம் பல துன்புறுத்தல்களையும் இன்னல்களையும் சந்தித்தது என்று வாசிக்கிறோம். உங்களை ஆளுநர்களிடத்தில் இழுத்துச் செல்வார்கள். சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல ஒப்புவிப்பார்கள், காட்டிக் கொடுப்பார்கள். பிள்ளைக்கு எதிராக தந்தையும் பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகளும் எழுந்து அவர்களை கொல்வார்கள். எனவே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் மிக தெளிவான வெளிப்படையான எச்சரிக்கையை கொடுக்கிறார். என்னை பின்பற்றுபவர்களின் எதிர்கால வாழ்வு முட்களே இல்லாத ரோஜாக்களால் அமைக்கப்பட்ட படுக்கைகளாக இருக்கப் போவதில்லை என்றும் 3 நபர்களிடமிருந்து துன்பம் வரும் என்றும் கூறுகிறார். 1 ரோமை அரசிடமிருந்தும், 2 உள்ளூர் தொழுகை கூட யூதர்களிடமிருந்தும், 3 புற இனத்தவரிடமிருந்தும் எல்லையற்ற இன்னல்கள். இந்த புதிய வழியை, த நியூ வே, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு வரலாம். இந்த புதிய வழியை பின்பற்றுகிறவர்களின் மேல் எதிரிகள் தொடுத்த குற்றச்சாட்டு வழிபாட்டின் போது ஒழுக்கக்கேட்டை கடைபிடிக்கிறார்கள், குடும்பங்களில் பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள், அடிமைகளை சமமாக நடத்துகிறார்கள், நரமாமிசம் உண்கிறார்கள், தீக்குளிக்கிறார்கள் என்று சாக்குப்போக்கு சொல்லி அவர்களை தண்டித்தார்கள், கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட வரிசையில் வருபவர்தான் இன்றைய விழா நாயகர் புனித ஸ்தேவான். நேற்று இயேசுவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். இன்று வஞ்சகமில்லா நெஞ்சம் கொண்ட ஒரு அப்பாவியின் கொடூர மரணத்தை கொண்டாடுகிறோம். தந்தையாகிய கடவுளின் வலப்புறம் இருக்கின்ற மாட்சிமை பொருந்திய மானிட மகன் என்று இயேசுவின் மேல் இருந்த விசுவாசத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியதால் ஸ்தேவானுக்கு இந்த சாவு. ஸ்தேவான் தான் சாவின் விளிம்பில் இருந்தபோது 2 ஜெபங்களை ஏறெடுத்தார் என்று லூக்கா திருத்தூதர் பணி நூலில் குறிப்பிடுகிறார். முதல் ஜெபம் தன்னை ஒப்புக் கொடுத்த ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். 2வது ஜெபம் தன்னை கல்லால் எறிந்து கொல்பவர்களுக்காக மன்றாடுகிறார். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். இயேசு சிலுவையில் இறக்கும் தருவாயில் இருந்தபோது இந்த 2 ஜெபத்தை தந்தையாகிய கடவுளிடம் ஏறெடுத்தார் என்று லூக்கா நற்செய்தியில் குறிப்பிடுகிறார். தந்தையே, உமது கையில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றும், தந்தையே அவர்களை மன்னியும் என்றும் வேண்டினார். இயேசு தந்தையிடம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க, ஸ்தேவானோ உயிர்த்த ஆண்டவரிடம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். மரியாவின் குழந்தை இப்போது உயிர்த்த ஆண்டவர். தந்தையிடம் கிறிஸ்து வழியாக ஜெபிக்க திரு அவை கற்பித்தாலும் நாம் இயேசுவிடம் நேரடியாக வேண்டவும் அழைக்கப்படுகிறோம். ஸ்தேவானை போல திருத்தூதர் பணி 6:5 ஸ்தேவான் தூய ஆவியால் நிரம்பியிருந்தார் என்று கூறுகிறது. நமக்கும் தூய ஆவியானவர் கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவை போல் வாழ்ந்து இயேசுவை போல் மரிக்க நமக்கு கிரியா யூக்கியாக இருப்பவர் தூய ஆவியார்தான். இன்றைய விழா நாயகர் கற்பிக்கின்ற செய்தி என்ன? 1, மன்னிக்க வேண்டும். மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமில்லை. ஆனால் மன்னிக்க முடியாத மனங்கள் இருக்கின்றன. அந்த மனத்தை அகற்ற இயேசுவிடம் ஜெபிப்போம். 2, விசுவாசத்தை நாம் வாழ்ந்து காட்டுவோம். தூய ஆவியாரை பெற்றிருக்கின்ற நாம் தூய ஆவியாரின் தூண்டுகோலுக்கு இணங்க வாழ வரம் கேட்போம். ஆமீன்.